Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ரெண்டாயிரத்தி 19 லே லடாக் ரைடு போயிருந்தேன். அந்த ரைடில் நான் ஹிமாலயன் 411 பைக்கை வந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கூட இன்டர்செப்டர், அதுக்கப்புறம் வந்து கான்டினென்டல் GT, இந்த 2 பைக்ஸுமே வந்து லே லடாக் வரையும் ஓட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, இன்டர்செப்டர் 650லையும் கான்டினென்டல் GTலையும் எப்படி லே லடாக் ரோட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்த ரைடர்ஸ் வந்து இன்டர்செப்டர் 650லையும் கான்டினென்டல் GTலையும் சில மைனஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. 2 சைடு எக்ஸாஸ்ட் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெஹிக்கிள் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஹைவேல வந்து டாப் ஸ்பீடு போகிறப்ப லைட்டாக ஒரு ஹேண்டில் பார் வாபிள் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் 650யோட இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின், ரொம்ப ரிஃபைன்டான இன்ஜின், பவர்ஃபுல்லான இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினில் இன்னும் ரொம்ப ஆஃப் ரோட் கேபபிளாக, ரொம்ப ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் விடணும் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு அப்போவே நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் இப்போது பேர் 650 அப்படிங்கிற இந்த மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்செப்டார் 650cc இருக்கிற அதே இன்ஜின் தான், ஆனால் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சரையும் லைட்டாக மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதோட டயர்ஸ் முன்னாடி வந்து 19 இன்ச், அதுக்கப்புறம் பின்னாடி 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதோட சேசி வந்து மாற்றிருக்காங்க, இதோட சப்ஃப்ரேம் வந்து மாற்றிருக்காங்க, இதோட ஓவரால் எக்னாமிக்ஸும் மாற்றிருக்காங்க. நான் நிறைய டைம் நிறைய ரிவ்யூலேயே சொல்லியிருக்கேன், ஒரு மோட்டர் சைக்கிளோட ரைடிங் ட்ரையாங்கிளை மாற்றினாவே ஒரு பைக்கோடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டு வந்து 650ஸில் இருக்கிற ஒவ்வொரு பைக்லேயும் வேறு ரைடிங் ட்ரையாங்கிளை வந்து கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக நம்ம ஷாட்கன் 650 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதில் எந்த மாதிரி ரைடிங் ட்ரையாங்கிளை மாற்றிருந்தாங்க, இன்ஃபேக்ட் எல்லா 650ஸையும் ஒன்றா வச்சு நம்ம எந்த 650 பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உடனே இப்போ பார்த்துருங்க. அந்த வீடியோவில் ஒவ்வொரு 650cc-க்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அந்த மாதிரி இந்த பேர் 650யோட கேரக்டர் வந்து ஸ்கிராம்பிளர் அப்படின்னு சொல்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. உண்மையிலே இது ஸ்கிராம்பிளரா அப்படிங்கிறத இந்த ரைட் ரிவ்யூவில் நம்ம பார்த்துடலாம். குயிக்காக ஏன் இதுக்கு பேர் 650 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் கூட. 1950s 60s இந்த காலகட்டத்தில் பிக் பியர் ரன் அப்படிங்கிற ஒரு ரேஸ் ட்ராக்ல நிறைய ரேஸ் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் உலகத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே ரேஸ் பண்ணுவாங்களாம். அவங்க மாடிஃபை பண்ண ரேஸ் பைக்ஸை கொண்டு வந்து பயங்கரமாக ஒரு அலப்பறை பண்ணுவாங்க போல். அந்த ரேஸ் 1960ல் பேன் பண்ணியாச்சு. பேன் பண்ணும்போது கடைசியாக பண்ண ரேஸில் 500cc ராயல் என்ஃபீல்டு பைக்கை வச்சு தான் ஒரு ரேசர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்து ராயல் என்ஃபீல்டுக்கு அது ஒரு லெஜெண்டரி மொமெண்ட்டாக மாறிச்சு. அந்த பிக் பியர் ரன் ரேஸ் ட்ராக்ல கடைசியாக வின் பண்ண மோட்டர் சைக்கிள் ராயல் என்ஃபீல்டு 500cc-ங்கிறதுனால அந்த லெகசியை கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பைக்குக்கு பேர் 650 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பைக்கில் ஒரு வேரியண்ட்டில் அந்த ரேசர் ஓட்டின 249 அப்படிங்கிற அந்த நம்பரையும் ஒரு வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ராயல் என்ஃபீல்டை இந்த மாதிரி லெகசியான விஷயங்களை கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே பாராட்டணும். டிசைன் வைஸ் பார்க்குறப்ப ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் வைடாக பெருசாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அப்ரைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டர்செப்டாரில் ஓட்டுற அந்த கமிட்டடான பொசிஷனை விட இது கொஞ்சம் மேலே இருக்கும். ஆனால் இது ரொம்பவே மேலே ரிலாக்ஸ்டாக இப்படி இருக்கான்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக இப்படி இருக்குது. இன்டர்செப்டாரில் இருந்து அதே டேங்க் டிசைனை தான் கேரி பண்ணியிருந்தாலும் சீட்டோட டிசைன் மாற்றிருக்காங்க. முன்னிருந்த சீட்டை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, குஷனும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்டர்செப்டார் 650ல் சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சீட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு லாங் ரைடுக்கு இந்த சீட்டிங்கும் பத்தாது, இதை விட இன்னும் பெட்டராக இருக்கணும். பட் இது 650cc ஸ்கிராம்பிளர் மாடல், அதனால் இது இப்படி தான் இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் இன்டர்செப்டரை விட இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் அதிகப்படியான பவர் கொடுக்குது. இப்போ வந்து 46.8 bhpயும் 56.5 Nm டார்க்கும் இதில் இருக்குது. ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ஸ்லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் தான். இருந்தாலும் ரைட் பண்ணுறப்ப அதோட கிரண்ட் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. முக்கியமான விஷயம், எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ இந்த பேர் 650யோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்கிராம்பிளருக்கு அந்த நோட் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பஞ்சியாக இருக்குல்ல. ஸோ இந்த நோட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருக்கிற எல்லா 650ஸை விட இதில் இருக்கிற எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட எக்னாமிக்ஸ் எப்படி இருக்குது, உண்மையிலே இது வந்து ஸ்கிராம்பிளர் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் வந்து 5.5 இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரைடிங் பூட் போட்டு 2 காலும் வந்து கீழே வந்து டோ வைக்கிற மாதிரி தான் இருக்குது.
இது ஏன் அப்படின்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து சீட் ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீட் ஹைட் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் வந்து இந்த பைக்கில் இப்படி தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இது ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்செப்டாரில் 2 சைடும் வந்து சைலன்சர், இந்த பக்கமும் ஒரு எக்ஸாஸ்ட் இருக்கும், இந்த பக்கமும் ஒரு எக்ஸாஸ்ட் பைப் இருக்கும். ஆனால் இப்போது அதை வந்து ஒரே சைடு பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்வின் சிலிண்டராக இருந்தாலும் அந்த எக்ஸாஸ்ட் பைப்பை வந்து அழகாக இப்படி ஒன்றா கம்பைன் பண்ணி கொண்டு வந்து அப்ஷிஃப்ட் எக்ஸாஸ்ட்டை வந்து இங்கே பின்னாடி கொடுத்துட்டாங்க. அதனால் இது டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த எக்ஸாஸ்ட் பைப்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இருந்தாலும் இன்டர்செப்டரில் இருக்கிற அதே ஃப்ளா வந்து ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த இன்ஜின் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்ஜினுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். அந்த ஃபுட் ரெஸ்ட் பிரேக் அடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷூ வந்து படும். இந்த மாதிரி ரைடிங் பூட் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, சூடும் தெரியாது. ஆனால் என்றைக்காவது கடைக்கு போகணுன்னு ஸ்லிப்பர் போட்டு போனீங்கன்னா ரொம்ப உஷாராக போகணும். தெரியாமல் லைட்டாக அப்படி கால் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், அப்படி வெந்துடும். ஸோ அதனால் வந்து இன்டர்செப்டரை நீங்கள் நார்மலாக சிட்டிக்குள்ளே செப்பல் போட்டு போகிறப்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். லாங் ரைட்ஸ் போகிறப்ப பெருசாக எந்த விஷயமும் இருக்காது. அது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இன்டர்செப்டர் 650யோ இல்லை கான்டினென்டல் ஜிடியோ எடுத்து நீங்கள் ஆஃப் ரோட் பண்ண முடியாது, லாங் ரைட்ஸ் போக முடியாது, சில ரஃப்பான பேட்சை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேர் 650யில் கவலையே இல்லாமல் நீங்கள் அந்த ஆஃப் ரோட்ஸை வந்து மெனியூர் பண்ண முடியும். இதில் கொடுத்துருக்கிற இந்த எம்ஆர்எஃப் டயர், அதில் இருக்கிற நாபி பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களை ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக தூண்டும். ஆனால் ரொம்ப சூப்பராக ஒரு ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸ்கிராம்பிளர் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் ஒரு ரஃப்பான பேட்சை எந்த கவலையும் இல்லாமல் இந்த மோட்டர் சைக்கிளில் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு தான் நாங்கள் ஹிமாலயன் 450 வச்சுருக்கோம், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. டயர்ஸ் எம்ஆர்எஃப் கொடுத்துருந்தாலும் டியூப்லெஸ் தரல. இப்போ ரீசெண்டாக வர ஹிமாலயனில் கோவன் 350 இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்போக் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பேர் 650க்கும் கிராஸ்போக் கொடுத்துருக்கலாம், டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் அதை ஒரு ஆப்ஷனாக தருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிறது டியூப் டயர் தான் அப்படிங்கிறதுனால அது ஒரு சின்ன மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இப்போ டிஎஃப்டி ஆகிடுச்சு. நம்ம ஹிமாலயனில் பார்த்த அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லாமே டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை இதில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். லைட்டாக ஆஃப் ரோட் பண்ணலாம் நான் சொல்கிறப்ப எஸ், ரியர் ஏபிஎஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பட்டன் ஒன்று இருக்குது, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மோடில் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி வந்துடும். அது ஒரு ஆடட் ஃபீச்சராக வந்து இந்த பேர் 650ல் இருக்குது. ட்வின் சிலிண்டர் 650cc வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவங்க போர்ட்ஃபோலியோவில் எந்த மோட்டர் சைக்கிளை வாங்கலாம், இல்லை இது வந்து லாங் ரைடுக்கு கேப்பபிளாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கான்டினென்டல் ஜிடிலேயே வந்து லாங் ரைட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை விட இது பெட்டரான எக்னாமிக்ஸும் பெட்டரான சஸ்பென்ஷனும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது லாங் ரைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். நான் லாங் ரைட்ஸ்ன்னு சொல்கிறப்ப இன்டர்செப்டாரில் இருக்கிற ஹை ஸ்பீட் வாபிள் வந்து இதில் கம்மியாக இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ராயல் என்ஃபீல்டுக்கு. ஏன்னா இதோடைய ஓவரால் வீல் பேஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓவரால் வண்டி ஸ்லீக் ஆயிருக்கு. இதனால் வந்து இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதோட இதோடைய ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் கூட யோசித்தேன், இன்டர்செப்டாரில் வந்து 2 சைடும் எக்ஸாஸ்ட் பைப் இருக்கிறதுனால வெயிட் வந்து பக்காவாக பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் வந்து ஹை ஸ்பீடில் வாபிள் ஆகும். ஆனால் இதில் எக்ஸாஸ்ட் பைப் ஒரு சைடு தான் இருக்குது, பட் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. சம்டைம்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸோட இன்ஜினியரிங் வந்து நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டு பேர் 650ல் இந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்காங்க. டாப் ஸ்பீட்லையும் ஒரு 130 போகிறப்பையும் ஸ்டேபிளாக இருக்கிறதுங்கிறது இதோடைய பெரிய ப்ளஸ். நம்ம ஊரில் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறப்ப ஒரு சின்ன நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா ரியர் சஸ்பென்ஷன். ரியரில் வந்து அட்லீஸ்ட் வந்து கேஸ் ஃபிட்டட் சஸ்பென்ஷனாவது கொடுக்கலாம், ஆனால் அதை தராமல் ரொம்ப சிம்பிளான சஸ்பென்ஷனாக தராங்க ராயல் என்ஃபீல்டு. மேபி ஃபியூச்சரில் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கிராம்பிளரை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் ஒரு பக்கம் ஸ்பீடாக போகிறப்ப வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னு கேட்குற நாம்ளே தான் சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இது எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணணும், எங்கே வந்து நம்ம அதிகமான கம்ஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மோட்டர் சைக்கிளில் அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சஸ்பென்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஹிமாலயன் 450 ஓட்டுறப்ப லிட்ரலி சஸ்பென்ஷனை பற்றி புகழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ராயல் என்ஃபீல்டு வந்து பேர் 650ல் ரியரை வந்து இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிஃபாக வச்சுருக்காங்க ரியரில். அது போக போக இன்னும் லாங் ரைட்ஸ் போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த பைக்கை இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.
பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குங்கிறது நம்ம பாயிண்ட்டு. அந்த ஸ்டிஃபாக இருக்கிறத மேனேஜ் பண்ணணும்னா நம்ம ஏதாவது குழியெல்லாம் வர்றப்ப கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக இன்டர்செப்டரை விட இதில் எந்திரிச்சு நிற்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த வகையில் இது பாசிட்டிவான விஷயம் தான். ஃபைனலாக இதை நம்ம அட்ரஸ் பண்ணியே தான் ஆகணும். இதோடைய ப்ரைஸிங் மார்க்கெட்டில் இப்போ ஒரு ட்வின் சிலிண்டரை வாங்கணும் அப்படின்னாவே ஒரு 4 lakhல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. மோட்டர் சைக்கிள்ஸ் எஸ்பெஷலி இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கமாடிட்டியாக மாறிக்கிட்டே வருது. அப்படி பார்க்குறப்ப ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற எல்லா 650ஸும் ஒரு 3.6 ஆரம்பித்து ஒரு 4.5 வரையும் அதோடைய ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்குது. பீயிங் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ட்வின் சிலிண்டர் வந்து இன்டர்செப்டர் தான். அந்த இன்டர்செப்டரை விட ஒரு 30-40,000 வந்து இது அதிகமாக இருக்குது. அந்த ஹையர் ப்ரைஸுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரைடிங் பொசிஷன், அதோட கொஞ்சம் பவர் அதிகமாகவும் உங்களுக்கு இந்த பேர் 650ல் கிடைக்குது. இந்த பட்டர் ஸ்மூத் ட்வின் சிலிண்டரோட இன்ஜினை ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அதோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் ஆஃப் ரோடும் பண்ணணும். லாங் ரைட்ஸ் இல்லைனாலும் சிட்டிக்குள்ளார ரொம்ப கெத்தாக இந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட பயங்கரமாக ஒரு கலக்கலாக சுற்றணும் அப்படின்னா இந்த பேர் 650 உங்களுடைய ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஷோரூமில் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். மற்ற இன்டர்செப்டர், கான்டினென்டல் ஜிடியை விட இந்த பேர் 650 கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஓவராலாக இந்த ரைடில் வந்து இந்த பேர் 650 என்னை வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இதில் நிறைய மைனஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹிக்கப்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த மோட்டர் சைக்கிளை லவ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இந்த பேர் 650 இதை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து இதில் பிடிக்கல, எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரைட் ரிவ்யூவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் டிஜே. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.